ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. நான் 5 மணிக்கு வந்து அலாரம் வச்சுட்டு வந்துட்டேன். மார்னிங் வந்து 5 o'clock எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு வந்துட்டு 5:15 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரியா குட்டியும் எழுந்துட்டாங்க. நைட்டு என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க, மம்மி நானும் பண்ணுறேன் உங்கள் கூடவே யோகாலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் இப்போ என்ன பண்ணேன்னா டக்குன்னு டைமே இல்லை, காஸ்ட்யூம் மட்டும் மாற்றிக்கினேன், டிஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டுட்டேன். அது போட்டால் தான் கம்பல்சரி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இதுக்கப்புறம் பாருங்கள், நான் எந்தளவு ஸ்வெட்டிங் ஆகிருக்குன்னா எனக்கு பேக்கில் முதுகு ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. அப்பாடி இன்றைக்கி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு எனக்கு. இதெல்லாம் பண்ணது வந்து எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுங்களா. கரெக்டாக எனக்கு இன்றைக்கி என்ன 3 days ப்ராப்ளம் வந்துருச்சு. அதை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்வெட்டாக இருக்குது. நான் இதுக்கு அப்புறம் போய் குளிச்சிடணும். ரியாவும் என் கூட சேர்ந்து குளிச்சுட்டே இருந்தாங்க. அங்கே பாருங்கள், அவள் அந்த இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகுது. இப்போ வந்து நான் என்ன பண்ண டக்குன்னு ட்ரெஸ் மாற்றிட்டு வெளியே போயிட்டு ஒரு கோலத்தை போட்டு வந்துடலாம். எனக்கு தெரிஞ்ச சிம்பிள் கோலம். ஏன் இந்த வீடியோ பாப்பா எடுத்துகிட்டு இருந்தாங்க, கிளைமேட் பாரு மம்மி, ஒரு ஸ்டார் சின்னதாக தெரியுது பாருங்கள் அப்படின்னு. 6 o'clock இந்த மாதிரி வந்து வெளிச்சம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது, இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டுட்டேன். ஏதோ ஒன்று போட்டணுமே அப்படின்னு போட்டுட்டேன். எனக்கு கோலம்லாம் தெரியாது. அப்படியே போயிட்டு நாங்கள் வந்து ஜிஞ்சர் வாட்டர் 2 பேருமே குடித்தோம். நான் செகண்ட் டைமும் போட்டு குடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் போய் குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து சூப்பராக போச்சு. காலையில் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. காலையில் வந்து 5 o'clock அலாரம் வச்சுட்டு 5:15 வந்து எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டே வந்து பாப்பாலாம் சொல்லியிருந்தாங்க, மம்மி என்னை எழுப்புங்க, நானும் உங்கள் கூட பண்ணுறேன் அப்படின்ட்டு. குட்டி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே இருந்தாங்க, எழுப்பல. ரியாஸ்டியும் எழுப்பல. நான் திடீர் பார்த்தீங்கன்னா நான் பண்ணிகிட்டே இருக்க சொல்ல வந்துட்டா. கரெக்டாக 5:20 வந்தாவ. என் கூட ஒரு நல்லாவே நிறையவே பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து டான்ஸ் மாதிரி வச்சு நாங்கள் டான்ஸ் ஆடிட்டு ஃபைனலாக முடிச்சிட்டோம். இது எஃபெக்டிவாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே. இது கரெக்டாக நான் மார்னிங்கில் பண்ணதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எனக்கு ஸ்டொமக் பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கே புரியும் நான் எதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. 3 days ப்ராப்ளம் தான் இப்போ எனக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த வந்து லாஸ்ட் மந்த்து விட இந்த லாஸ்ட் மந்தில் பெயின் இல்லை, இந்த மந்த்து எக்ஸ்ட்ரீம் பெயின். என் லைஃப்பில் வந்து 2 months முன்னாடி ஒரு 3 days ப்ராப்ளத்தில் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன். அப்போது ஒரு மெடிக்கலில் மாத்திரை வாங்கிட்டு வந்து டேப்லெட் வாங்கிட்டு வந்து போட்டேன். இப்போ கரெக்டாக இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்கு கரெக்டாக 5 நிமிஷம் முன்னாடி வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல ஸ்டொமக் பெயின். அப்படியே இந்த சோஃபாலே நான் வந்து படுத்துகிட்டே இருந்தேன், கண்ட்ரோலே பண்ண முடியல. இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, லாஸ்ட் டைம் அந்த மாதிரி பெயின் வந்துச்சுன்னா என்னால் முடியாது. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகலான்ட்டு நானும் ஊட்டி பையன் அவர் போகலான்னு இருந்தோம். என் ஸ்டொமக் பெயின்னால இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சரி நான் போயிட்டு வரேன், அப்புறமா பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பாரு, மாத்திரை போட்டு கொஞ்ச நேரம் படு, அம்மா வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு குட்டி பையன் வந்து அம்மா வீட்டில் விட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அங்கேயும் வந்து ஊஞ்சல் இருக்குது, தூங்க வச்சிட்றேன்னு சொல்லிட்டேன். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வயிறு வலி டேப்லெட் போட்ட பிறகு கொஞ்சம் பரவாயில்ல. மெடிக்கல்லே சொல்லி தான் கொடுத்தாங்க, இந்த மாதிரி வந்து டேப்லெட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அடிக்கடிக்கு இதெல்லாம் அப்படின்னு. இப்போ போடுங்க குறையும், பட் வந்து டேப்லெட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. மறுபடியும் பெயின் வந்துச்சுன்னா நீங்கள் மார்னிங்கில் வெந்தயம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, வெறும் வயிற்றில் வாயில் போட்டு தண்ணி குடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் விலாகே நான் எடுக்க முடியாது இன்றைக்கி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ டேப்லெட் போட்ட பிறகு எனக்கு அப்படியே ரெடியூஸ் ஆகுது, எனக்கே ஃபீல் பண்ண முடியுது. உங்கள்கிட்ட பேச சொல்ல என்னால் ரிப்ளைவே பண்ண முடியல. எதனா ஒன்று கேட்டால் கூட எங்கள் ஹஸ்பண்ட் எதனா ஒன்று இப்போ என்னை கேட்குறாரு, ரிப்ளைவே பண்ண முடியல. எனக்கு என்னுடைய ஃபிங்கர் கூட டச் பண்ணிட்டுனா படுத்துட்டு இருக்கேன், என்னோடய ஃபிங்கர் டச் பண்ணால் கூட அவ்வளோ பெயின் வருது. ஏன் எனக்குலாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது. கரெக்டாக போன மாதத்துக்கு மாதம் வந்துச்சு ஒரு முறை, அது மாத்திரை போட்டால் செட் ஆச்சு. அது வந்து நான் ரொம்ப அழுகுன பாப்பாலாம் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதும், மம்மி கால் அமுத்தி விடுறோம், அந்த டைம் என்னை டச்சே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பெயின் வந்துச்சு. ஏன் எனக்கு தொடர்ந்து இந்த மாதிரி பெயின் வருதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். எதனா ரெமெடி இருந்தால் ஹோம்மேடாக இருந்தால் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுறேன். ஹோம்மேட் ஃபுட்ஸ் தான் நான் ட்ரை பண்ணுறது. நாளைக்கும் எனக்கு இன்றைக்கி மாத்திரை போட்ட பிறகு இதோட பெயின் வரலன்னா கண்டிப்பாக நாளைக்கும் வந்து நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டைம்லேயும் பண்ணால் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும்.
எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னால் பேச முடியல ஒழுங்காக, அதான் ரீசனு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு இதை பாருங்கள், தலை கூட சரியாகவே வரல. சும்மா காற்றாரட்டுமே அப்படின்ட்டு ஒரு கிளிப்பு மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் தண்ணி அப்பப்போ குடிச்சிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வயிறு வலிக்குதுன்னா கூட தண்ணி குடித்தா கொஞ்சமாவது கம்மியாகும் அப்படின்னாங்க. அப்புறம் எங்களுடைய கோச் கிட்ட நான் கேட்டிருந்தேன், லெமன் ஜூஸ்னால் குடிக்குதானம்மா அப்படின்னு இருந்தாங்க. சரி, எதுக்கு, எனக்கு லெமன் ஜூஸ் வந்து செட்டே ஆகாது இந்த கிளைமேட்டுக்கு, அதனால் நான் எதுவுமே சாப்பிடல. டேப்லெட் இருக்குது போட்டிருக்கேன். பொட்டேட்டோ ஃப்ரை ரைஸ் மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். சோம்புலாம் போட்டு செய்வேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே காலையில் அதை சாப்பிட்டாங்க. நான் என்னுடைய ஷேக் வந்து எடுத்துட்டேன். காலையில் 8 o'clock வரைக்கும் எனக்கு கரெக்டாக போச்சு. அதுக்கு மேலே தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பெயின். அப்புறம் பார்த்திங்கன்னா, நிறைய வந்து நம்ம ஒரு வெயிட் லாஸில் இருக்கிறோமோ, ஏர்ன் பண்ணுறோமோ, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ஸ் வந்து நம்மளுக்கு நிறையவே இருக்கணும். இப்போ வீட்டில் வந்து உங்களை வந்து நீ எதுக்கு இருக்கிற, ஒரு வேலைக்கு இல்லை, எதுவுமே பிரயோஜனம் கிடையாது அப்படி நம்மளை வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி சொன்னோன்னா நீங்கள் டக்குன்னு கோவப்பட்டு கூட வந்து நம்ம அந்த டைமே வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, எந்த ஒரு விஷயமே நம்மளால முடியாது எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஒரு 3 டைம்ஸாவது நீங்கள் அதை கண்டிப்பாக வந்து, இப்போ ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ண முடியல, செகண்ட் டைம் பண்ண முடியல, டோன்ட் வரி, எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. 3rd டைம் 3 டைம் வந்து ஃபோக்கஸாக பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். வீட்டில் வந்து நீங்கள் சும்மா தான் இருக்க, நீ எதுக்கு இருக்க அப்படி இப்படின்னு உங்களை யாருனா திட்டினாங்கன்னா நீங்கள் ரியாக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ரியாக்ட் பண்ணாமல் நம்ம வந்து செயலில் காட்டணும். நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது இல்லையா? அதனால் நம்ம ரியாக்ட் பண்ணாமல், ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எனக்கு நாங்கள் எப்படி சொல்லணும், மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் நிறைய கேட்பேன். அதில் வந்து காலையில் பேசிட்டு வீடியோவில் பார்த்தது நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நம்ம செயலில் காட்டணும். ஒரு வீட்டில் வந்து சண்டை போடுறாங்கன்னா கூட நம்ம சண்டை போட்டோம்னா வேஸ்ட். அந்த டைம் நம்ம ஜீரோவாக தான் தெரியும் எல்லாருக்குமே. நம்ம ஹீரோவாக தெரியணும்னு என்ன பண்ணணும், சைலண்ட்டாக போயிடணும். நம்ம ஃபோக்கஸ், நம்ம இது எந்த ஒரு விஷயமா நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அது வந்து எப்படி சொல்லுதுன்னா, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 டைம்ஸ் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக கிடைக்கும். நான் இன்றைக்கி லேர்ன் பண்ணது இதுதான், இந்த விஷயந்தான். ரியாக்ட் பண்ண மாட்டேன் இதுக்கப்புறம். நான் ரியாக்ட் மோஸ்ட்லி பண்ணுறதில்ல. அது எல்லாமே வந்து ஃபுட் ஹேபிட் சேஞ்ச் பண்ண பிறகு தான் நானே மாற்றிக்கினது. அதுக்கு முன்னால் ரியாக்ட் பண்ணுவேன். ஒரு 3 இயர்ஸ் முன்னாடிலாம் ரியாக்ட் பண்ணணுன்னா என்னென்னா, இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் எதனா சொல்கிறாங்கன்னா கூட அந்த மாதிரி பேசிடுவேன். எமோஷன் உடனே காட்டிடுவேன். நம்ம நல்ல ஒரு சிஸ்டமில் இருக்கோம். எஜுகேஷன் வந்து நான் டெய்லி வீடியோ பார்ப்பேன். அது பார்த்ததுனால எனக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து என் மைண்டுக்கு வந்துச்சு. அதுதான் உண்மை. அது எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலுமே நான் வந்து ரொம்ப கத்தி அந்த ரியாக்ட் பண்ணுறதில்ல. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. எனக்கு வயிறு வலி எனக்கு சரியாக போயிடுச்சுன்னா போதும், தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து என்ன வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன்னா, கீரையும் தண்டும் வாங்கிட்டு வந்து செய்யலான்னு பார்த்தேன். என்னால் ஒன்றுமே முடியல. நாளைக்கு நல்ல வேலை எனக்கு நெக்ஸ்ட் வீக்லேருந்து இந்த ப்ராப்ளம் வந்துடுமோன்னு பார்த்தேன், 3 days ப்ராப்ளம். பட் வந்து இப்போவே எனக்கு வந்துருச்சு. ஓகே, எனக்கு அது ஒரு விதத்தில் சந்தோஷம்தான். இன்றைக்கி வெளியே போகலான்னு இருந்தோம், எல்லாம் பிளானுமே போயிடுச்சு, எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் இன்றைக்கி காலையில் வந்து நாங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரிஞ்ச சிம்பிள் கோலம் தான். எல்லாருமே விளக்கேற்றிட்டு இருந்தாங்க வெளியே. நான் தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் ஏற்றல. கோலம் மட்டும் போட்டு பாப்பா நான் அவளுக்கு எப்படி தான் மேலே போய் படிக்கிறா, கீழே வந்து படிக்கிறா. ரிஷிகா வந்து நம்ம சொல்லி கொடுத்தா நல்லா பிக்கப் பண்ணிப்பாங்க. நேற்று என்னாச்சுன்னா 2 days எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னொரு செகண்ட் எக்ஸாம். அவளை உட்கார வச்சு அம்மா குட்டி பையன் வந்துடுவான். வந்த பிறகு மறுபடியும் நான் என்ன பண்ணுறது, கரெக்டாக ஒரு 5:30க்கு அம்மா வர வச்சு அவங்க கூட அமுச்சிட்டு, ஏன்னா அவன் இருந்தானா படிக்க சொல்லியே கொடுக்க மாட்டான், புக்கு கிழிச்சு விட்டுறான், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அதனால் என்ன பண்ணுறது, 2 நாளாகவே அம்மா கிட்டே கொடுத்துட்டு வந்துடுது அவனை. 2 hours வந்து குட்டி பொண்ணுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்து அவளை எனக்கு ரிப்பீட் பண்ண சொல்லி எழுதி பார்க்க சொல்லி, அதுக்கப்புறம் தான் நான் அவளுக்கு ஓகே எல்லாம் படிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் நான் எழுந்து போவேன். ரியாவுக்கு வந்து எனக்கு பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரியா வந்து எப்படின்னா, ரியா நான் உங்களுக்கு புரியுதுங்களா, வித்துமான்னு கூப்பிடுவேன். என் பாப்பா வித்துமா தான் கூப்பிடுவேன், பெரிய பாப்பாவை.
அவளுக்கு வந்து எல்லாமே தொரவு பண்ணிட்டேன் சின்ன வயசுலேருந்தே. அதனால் அவளுக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு அவளை பற்றி பயமே கிடையாது சுத்தமாக, படிப்பு விஷயத்தில் மட்டும். எங்கே வேணாலும் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம எதனா டவுட்டு, மம்மி இது டவுட் அப்படின்ட்டு ஒரு முறை தான் சொல்லுவேன், கரெக்டாக பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நேற்றும் எக்ஸாமில் வந்து சூப்பராக எழுதிட்டு இருந்தேன். கிளாஸில் எல்லாருமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதுனாங்க, காம்போசிஷன் எழுதுனாங்களாம். எல்லாருமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இவங்கள மட்டும் தான் அவங்க மிஸ், அவங்களுடைய மேம் வந்து ஓகே குட் சொல்லிட்டு ஏதோ சொன்னேன்னு சொல்லியிருந்தாங்க. ரிஷிகா வந்து கொஞ்சம் லேசியாக இருக்கா, விளையாட்டுத்தனமாகவே இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லி உட்கார வச்சு புரிய வச்சேன்னா சூப்பராக படிக்கிறாங்க. அந்த லேசினஸ் தான் மாற்றணும். ரித்வின் பிறந்த பிறகுலேருந்து தான் அவள் கொஞ்சம் லேசி ஆகிட்டா சின்னவ. ஏன்னா நான் சொல்லி கொடுக்குறதெல்லாம் சூப்பராக பண்ணிவிடுவாங்க வீட்டில். இப்போ லேசியாக இருக்காங்க. தம்பிக்கு வச்சுக்கிறான், பென்சில் எடுத்துக்கிறான், பேக் எடுத்துக்கிறான், வாலெல்லாம் கிறுக்கி விட்ருக்கான். இந்த 1 வீக் மட்டும் தம்பியை வந்து ஈவினிங் வந்து அம்மா கிட்ட ஒரு 2 hours வந்து விட்டுட்டு வந்துடுவேன். இப்போ மதியம் போயிடுவான், அப்புறம் வந்துடுவாங்க மதியம். அதனால வந்து அப்படி சொல்லி கொடுத்தோன்னா ரிஷிகா நல்லா படிச்சுட்டு மேக்ஸ் நேற்று, ஆனால் ரிவிஷன் ஃபுல்லாக மேக்ஸ் சொல்லி கொடுத்தாச்சு. இன்றைக்கி எப்படி எழுதுறாங்களோ எனக்கு ஐடியாவே இல்லை. நல்லா தான் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லி கொடுக்காமே எப்படி எழுதிட்டு வந்துடுறா. இனி நான் ஃபுல்லாகவே தரோவாக சொல்லி கொடுத்துட்டேன். அவங்க போய் என்ன பண்ணுறாங்க தெரியல, ஈவினிங் கேட்கலாம். ஈவினிங் விலாக் தான் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ரீசன் வந்து உங்கள் லாஸ்ட் விலாக்லேயே நான் ஒன்றுமே பண்ண முடியல கோச் அப்படின்னு. என் கோச்கிட்ட புலம்புறது தான் எனக்கு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நான் வந்து நியூட்ரிஷனில் இருக்கேன், ஒரு வெல்னஸ் கோச்சாக ஃப்யூச்சர் ஆக போகிறேன். ஆல்ரெடி ஒரு 3 years முன்னாடி வெல்னஸ் கோச்சாக இருந்தேன், அப்போ ரொம்பவே ஆக்டிவாக இருப்பேன். இப்போ வீட்டில் இருக்கிறதுனால நம்ம எதுவும் ஃபாலோ பண்ண முடியல. என்னுடைய ஹெல்தி ஃபுட் ஹேபிட் மாற்றியாச்சு. ஐடியல் வெயிட்க்கு வந்த பிறகு நான் வந்து ஃபோக்கஸாக வந்து நான் எப்படி லேர்ன் பண்ணணும், நான் எப்படி கற்றுக்கிட்டனோ அதை வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக வந்து ஒருத்தர் நம்ம கைட் பண்ணால் மட்டும்தான், நம்ம வீட்லேயே சரி, நம்ம யாருனா ஒருத்தர் நம்ம சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும். கரெக்டுங்களா? அதனால் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு கோச் இருக்காங்கன்னா, இப்போ நம்ம இந்த விஷயத்துக்காக போகிற ஒரு படிப்புலையோ எதுலேயுமே வந்து நம்ம, அதாவது குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம்னு ஏதோ சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். எல்லாருக்குமே நம்ம குருவாக நினச்சி நம்ம பண்ணணும். சீக்கிரமாகவே நான் வந்து ஐடியல் வெயிட்டுக்கு வந்து நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதில் வந்து என் கூட வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜனவரிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் நான் என்ன பண்ணுறேன், ஃபுட் ஹேபிட்டில் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய விஷயம் நான் கூட ஷேர் பண்ணல. ரொம்ப நாளாகவே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு, பண்ணலாமா வேணாமான்ட்டு. நான் ஓகே, நம்ம நியூ இயர்க்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது வந்து ஒரு ஹெல்த்து தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படி சொல்கிறது, டாக்டர்கிட்ட போகிறீங்க, எந்த ப்ராப்ளம் வேணால் வரட்டுங்க, ஹார்ட் அட்டாக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெயிட்டும் கொலஸ்ட்ராலும் கம்மி பண்ணும், ஓகேங்களா? ஃபேட்டு இது ரெண்டுமே நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டிசீஸுமே வராது. இதுதான் உண்மை. நம்ம ஏன் போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டேப்லெட்டு அது இதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதை விட உணவு பழக்கத்தில் வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம், ஓகேங்களா? அதுதான் நான் என்ன பண்ணேன்ட்டு ஃபுல்லாக முடித்த பிறகு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண முடியும். இப்போ நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியும், சில பேருக்கு புரியாது, கரெக்டுங்களா? அதனால் இப்போ என்னோடய வெயிட் லாஸோட அப்டேட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் Day 9 சூப்பராக போயிடுச்சு. மதியம் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து அதான் பொட்டேட்டோ ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். எக் வந்து பாயில் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சிம்பிளாக வந்து ஒரு 2 எக் வந்து ஒயிட் மட்டும் எடுத்துக்குவேன், கொஞ்சமாக ரைஸு, நட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதுதான் வந்து ப்ரோட்டீன் இருக்கணும்ல. காப்ஸு சாப்பிட்டா தான் வெயிட்டு போகுது. நிறைய பேர் வந்து தெரியாமல் கம்மி பண்ணிட்டு டயட் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஜூஸ் சாப்பிட்றதும் மில்லட் சாப்பிட்றதும் அது சாப்பிட்றதுன்னுவாங்க. எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுவீங்க, நானும் அப்படி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் கூட தாக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம பிரியாணி எதனா சாதம் பிடிச்ச குழம்பு அது மாதிரிலாம் வச்சிங்கன்னா டயட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவீங்க. அது என்னென்னா காப்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை தான், ஓகேவா? இல்லை காது வச்ச மாதிரி பசியே தாங்க முடியாது. எந்த குவான்டிட்டி இருந்தது ரொம்பவே முக்கியம். அந்த குவான்டிட்டி வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருங்க, எந்த ஒரு டிசீஸும் வராது. இந்த சீசன் இந்த டைமில் வந்து கம்பல்சரி டேக் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரிமைண்டிங் சம்மர் சீசன்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நம்ம சொல்கிறது தான் நம்ம பாடி கேட்கணும் தவிர அது சொல்கிறது நம்ம கேட்டுன்னு போகக்கூடாது, ஓகேங்களா? நீ அளவாக சாப்பிட்ணும் அப்படின்னு இப்போ நான் வந்து அளவாக சாப்பிட்ணும் நான் நினச்சி சாப்பிட்டா மட்டும்தான் எனக்கு என்னுடைய பாடி கோஆப்ரேஷன் பண்ணும். இஷ்டத்துக்கு சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்குள்ளே தள்ளனா அது பேச்சு கேட்காம போயிடும். நம்ம கடைசியில் என்ன பண்ணும், எல்லா டிசீஸுமே வர ஆரம்பிச்சிடும், சுகர் பிபி அப்படின்ட்டு.
அதே மாதிரி லஞ்சு சாப்பிட்றீங்களோ எது சாப்பிட்டாலுமே நல்லா பசி எடுத்து சாப்பிடுங்க. பசி எடுக்க சொல்ல நல்ல கிரேவியாக சாப்பிடுங்க. நெய் ஊற்றி சாப்பிடுங்க. டைஜஷன் வந்து சூப்பராக இருக்கும். அப்படி நெய் உங்களுக்கு விருப்பம்னா கூட நல்ல குழம்பு ஊற்றினா கூட கிரேவியாக, ரொம்ப ஹார்டாக சாப்பிடாதீங்க. எப்படி சொல்கிறதுனா கிரேவி ஃபார்மில் வந்து சாப்பிட்ணும். அப்பப்போ ஸ்டாண்ட் ஏற்றுனதுக்கு பால் மாறிங்கன்னா நான் என் கையிலே வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இப்படி அப்பப்போ ஃபோன் விழற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டிப்ஸ் வந்து உங்கள் கூட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தில் இது ஒன்று தண்ணி குடிக்கிறது. அது எப்போவுமே மிஸ்டேக் பண்ணாதீங்க. இந்த கிளைமேட்டை குடிக்க தோணாது. நீங்கள் 2 டேஸ் பழகினீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பழகிடும். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட சொல்ல பசி எடுத்து சாப்பிடுங்க. மதியத்தில் ஒரு 2 மணி ஆனால் கூட பரவாயில்ல. ரொம்ப பசி எடுத்த பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு பழக்கத்தில் நான் சொல்லிட்டேன், கார்ப்ஸ் தேவை தான். அது அளவாக எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கோங்க. ஃபைபர் நிறைய எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். அதில் லைஃபே எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக மாறுது மட்டும் பாருங்கள். இப்போ நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா வெயிட்லாம் குறைஞ்சிட்டா ஃபேஸ்லாம் டல் ஆகிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. அந்த ப்ராசஸில் அப்படி தான் இருக்கும். மறுபடியும் ஐடியல் வெயிட்டுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் எல்லாமே பழையபடி க்ளோ அடிக்க ஆரம்பிச்சிரும். இது வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். ஐடியல் வெயிட்டுக்கு வந்து ரித்வின் பிறந்த பிறகு தான் நான் இப்போ ஒரு 7 kg எக்ஸஸாக இருக்கேன். அதுக்காக நான் இப்போது ஒர்க் அவுட்லேருந்து எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். உங்களுக்கு வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய யோகா எக்ஸசைஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு நாள் யோகா பண்ணுங்கள், ஒரு நாள் வந்து ஜம்பிங் ஜாக்ஸ் அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் போயிடுங்க, ஒரு நாள் ஸ்ட்ரென்த்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபுட் ஹேபிட் வந்து கரெக்டாக கொடுங்க. குழந்தைங்க இப்போ என் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு அம்மா வீட்டில் இருக்க சொல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பா இதெல்லாம் பண்ணணுன்ட்டு. இப்போ இன்றைக்கி என் கூடவே பண்ணா அவளுக்கு ஒரு ஹாப்பி. காலையிலேயே வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு படிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. எனக்கு தான் இந்த மாதிரி சோகமாக பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நான் பேசிட்டே ஃபீல் பண்ண முடியுது. என்னால் பெயின் ரெடியூஸ் ஆகிடுச்சு. வாழை மரத்தில் வேறு அது கீழே கொலை தள்ளி இருக்குல்ல, அது உங்களுக்கு காட்டலான்ட்டு நான் இருந்தேன். இப்போ போக முடியாது. அது கொடுப்பனே இல்லை, இனி காட்டலாம். 2 days கழிச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் வெளியே வந்து. இன்றைக்கி அப்டேட் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். டே 9 வந்து நான் வெயிட் லாஸ் இருக்கேன். ஏன் உங்களுக்கு திரும்ப நான் சொல்கிறேன்னா நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். இது வந்து நியூ இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். லைஃப் வந்து நம்ம எப்படி பியூட்டிஃபுல்லாக எடுத்துக்கிறதோ நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் நம்ம ஹெல்த்து கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ண முடியும் லைஃப்பில். ஹெல்த்தே கரெக்டாக இல்லைனா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? சிப்ஸ் இருக்குது, பிரியாணி இருக்குதுன்னு உள்ளே தள்ளிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஃபேட்டாக தான் கன்வெர்ட் ஆகும். அது குறைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஓகேங்களா? நம்ம அரை வயிறுன்னு சொல்லுவாங்களா அந்த காலத்தில், அரை வயிறு சாப்பிடுங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம பசி எடுத்து மெதுவாக மென்று சாப்பிடணும். சலைவா ஃபார்ம் ஆகணும். சலைவானா உமிழ்நீர் வந்து சாப்பிட சொல்ல உங்களுக்கு அப்படியே அந்த சாப்பாடு பார்த்த உடனே ருசித்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கீ இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கிரேவி ஃபார்மில் சாப்பிடுங்க. அது ரொம்ப நல்லது. அந்த ஒரு ஃபுட் ஹேபிட்டில் சின்ன எனக்கு தெரிஞ்சு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விட முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து துணி காய வச்சு இதெல்லாம் மடிக்கணும். 2 நாள் துணி அப்படியே இருக்குது. கிளைமேட்டில் வந்து மடிக்கவே முடியல. இன்றைக்கும் மடிக்க முடியாது போல இருக்குது. அம்மா வந்தாங்கன்னா 2 பேர் சேர்ந்து மடிச்சிடலான்ட்டு இருக்கோம். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு தெரியல. வீடியோ வேறு லென்த்தாக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து முடிஞ்சால் வந்து பெயின் அதிகமாகிடுச்சுன்னா மாத்திரை போடாமல் நாளைக்கு தான் போடணுமா இதோட. வெந்தயம் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. வெந்தயம் சாப்பிட்ருங்க வெறும் வயிற்றுல அப்படின்ட்டு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு ஈரம் வேறு ஆகும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு அது ஒரு பக்கம் யோசனை இருந்துச்சு. தலை ஆறிச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி எங்கேயுமே வெளியே போகல ஃப்ரெண்ட்ஸ். நேற்றே போகலான்னாங்க. சரி மதியம் டயர்டாக வந்துட்டாங்கன்ட்டு அவரை விட்டுட்டேன். இன்றைக்கி பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. பார்க்கலாம். அவங்களே போயிருக்காங்க, ஷாப்பிங் போகிறேன்னு போயிருக்காங்க. வந்த பிறகு பார்க்கலாம் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்களான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கப்புறம் 24க்கு அப்புறம் நிறைய வந்து என்டர்டைன் பண்ணுற மாதிரி வீடியோஸ் தான் நிறைய வரும். அதனால் வெயிட் லாஸ் வந்து இப்போவே நான் ஃபோக்கஸாக முடிச்சிடுறேன். லாஸ்ட் 3 days வந்து 24, 25, 26 அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ இப்போ முடிச்சிடுறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்.